யோகா. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுல என்ன வருது? ஒருவேளை ஜிம் மாதிரியான ஃபிட்னஸ் ஸ்டுடியோவா? இல்லைனா உடம்ப வில்லா வளைக்கிற கஷ்டமான ஆசனங்களா? சரி வாங்க, இன்னைக்கு நம்ம யோகாவோட உண்மையான ரொம்ப ஆழமான அடித்தளம் என்னன்னு அதோட வேர்கள்ல இருந்தே தேடி பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யோகா உலகம் பூரா ரொம்பவே பாப்புலர். ஆனா நிறைய பேரு அத ஒரு உடற்பயிற்சியா மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் அதுதானா? இல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? வாங்க, இத பத்தி பரவலா இருக்கிற சில கட்டுக்கதைகளையும் உண்மையான விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். சரி, முதல்ல கட்டுக்கதைகள் என்னன்னு பாப்போம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யோகாங்கிறது வெறும் உடற்பயிற்சி, அது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமானது, அப்புறம் சின்ன வயசுல உடம்பு நல்லா வளைஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும்னு. ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிரா இருக்கு. யோகாங்கிறது நம்ம உடல், மனம், ஆன்மா இது மூணையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு கலை. இது ஒரு உலகளாவிய தத்துவம். யாரு வேணா எந்த வயசுல வேணா இத பண்ணலாம். அப்போ இந்த தப்பான புரிதல்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு யோகாவோட புராதனமான மூலம் என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க, அதோட பேர்ல இருந்தே ஆரம்பிப்போம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். யோகாங்கிற வார்த்தை யுஜ் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. யுஜ்னா என்ன தெரியுமா? இணைதல் அல்லது ஒன்று சேருதல்னு அர்த்தம். அதாவது இது வெறும் உடற்பயிற்சி கிடையாது. நம்மளோட தனிப்பட்ட ஆன்மாவை இந்த பிரபஞ்சத்தோட பரம்பொருளோட இணைக்கிற ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் இது. யோகாங்கிறது நேத்து இன்னைக்கு வந்த விஷயம் இல்லைங்க. அதோட வரலாறு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையானது. இங்க பாருங்க, கிமு 2500க்கு முன்னாடியே, அதாவது வேத காலத்துக்கு முந்தைய காலத்திலேயே யோகாவோட விதை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேத காலத்துல மனசு ஒருமுகப்படுத்துறதுக்கு சில சடங்குகள்ல இதோட பதிவுகள் இருந்திருக்கு. கடைசியா கிளாசிக்கல் காலத்துல தான் பதஞ்சலி முனிவர் இதோட தத்துவங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து யோக சூத்திரங்கள்னு முறைப்படுத்தினாரு. இது வெறும் புத்தகத்துல படிச்ச தத்துவம் மட்டும் இல்ல, அதுக்கு தொல்பொருள் சாட்சியே இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது சிந்து சமவெளி நாகரிக காலத்துல கிடைச்ச ஒரு முத்திரை. கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உருவம் யோக நிலையில உட்கார்ந்திருக்கிறது இதுல தெளிவா பார்க்க முடியுது. யோகா எவ்ளோ பழமையானதுன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு பெரிய ஆதாரம் தேவையா என்ன? சரி, அப்போ யோகாவோட உண்மையான நோக்கத்தையும் அதோட கட்டமைப்பையும் விளக்குற அந்த முக்கியமான நூலை பத்தி பார்க்கலாம். அதுதான் பத்தஞ்சலி முனிவரோட அஷ்டாங்க யோகா, அதாவது 8 அங்கங்களை கொண்ட பாதை. அப்போ யோகாவோட உண்மையான நோக்கம் என்ன? பதஞ்சலி முனிவரோட யோக சூத்திரம் ரொம்ப அழகா சொல்லுது. யோக சித்த விருத்தி நிரோதஹா. அப்படின்னா என்ன? யோகாங்கிறது மனசுல ஏற்படுற அலைப்பாய்தல்களை நிறுத்துறது தான். பாத்தீங்களா, இதோட முதல் இலக்கே உடம்ப வளைக்கிறதோ வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்யறதோ இல்ல, சலனமே இல்லாத ஒரு அமைதியான மனசு அடையறது தான். அந்த மன அமைதியை எப்படி அடையிறது, அதுக்கு வழிகாட்டுறது தான் இந்த 8 அங்கங்கள். நாம இப்போலாம் ரொம்ப அதிகமா பேசுற ஆசனம் இருக்கே, அது இதுல 3வது படிதான். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரொம்ப முக்கியமான படிகள் இருக்கு. யமம் நியமம் மாதிரி சமூக தனிப்பட்ட ஒழுக்கங்கள்ல ஆரம்பிச்சு பிராணாயாமம், தியானம் வழியா போய் கடைசியா சமாதிங்கிற அந்த முழுமையான ஒன்றிணைதல் நிலைய அடையிறது வரைக்கும் இது ஒரு முழுமையான பாதை. இதிலிருந்து என்ன தெரியுது? யோகாங்கிறது ஏதோ ஒரு கலாச்சாரத்துக்கோ மதத்துக்கோ சொந்தமான விஷயம் இல்ல, இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு வழிகாட்டி. ஆமாங்க, யோகாவோட கொள்கைகள் இந்து மதம், ஜைனம், பௌத்தம் இதுலெல்லாம் ஆழமா இருந்தாலும் அதோட தாக்கத்தை நம்ம கிறிஸ்தவம், இஸ்லாம் மாதிரி மதங்களோட சில தத்துவங்கள்லயும் பார்க்க முடியும். ஏன்னா அதோட அடிப்படை கருத்துக்கள் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது, மனிதனோட நலனை மையமா வச்சது. சரி, இவ்ளோ புராதனமான தத்துவங்களை நம்மளோட இந்த வேகமான நவீன வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது? அதுக்கு ஒரு எளிமையான வழிகாட்டி இருக்கு. இந்த 5 கொள்கைகளை பாருங்க. இது நம்ம உடல், மனம், ஆன்மா இது மூணையும் சமநிலைப்படுத்த ரொம்பவே உதவும். முறையான உடற்பயிற்சி உடம்ப பலப்படுத்தும், முறையான சுவாசம் மனசை அமைதிப்படுத்தும், முறையான தளர்வு நம்ம சக்தியை திரும்ப கொடுக்கும், முறையான உணவு உடம்ப சுத்தப்படுத்தும், கடைசியா நேர்மறையான சிந்தனையும் தியானமும் நம்ம ஆன்மாவை உயர்த்தும். இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. சுத்தி முத்தி இவ்ளோ கவனச்சிதறல்கள், மன அழுத்தம், இப்படிப்பட்ட நம்மளோட இந்த உலகத்துல மனசோட அலைபாய்தல்களை அமைதிப்படுத்தணுங்கிற யோகாவோட அந்த பழமையான இலக்கு முன்ன விட இப்போ ரொம்பவே அவசியமான ஒன்னா தெரியலையா? நீங்களே யோசிச்சு பாருங்க.